ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிஃப்டியோட மந்த்லி சார்ட். மே மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏப்ரலில் வந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் வந்து க்ரீனில் விழுந்திருக்கு. அதுவும் இன்டிசிசிவாக இருக்குது. வர ஜூன் மந்தில் வந்துட்டு மேபி இந்த 25,780 வரைக்கும் போகும்போது அங்கேருந்து ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ஹையை உடச்சி போகணும். இந்த மே மந்தோட ஹையை உடைக்கணும். 25,116 அதுக்கு மேலே உடையும் போது டெய்லியில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தராக நம்ம அப்சைட் பார்க்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீக்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேம் பிளேஸ்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. கன்சிக்யூட்டிவாக 2 வீக்ஸ் வந்துட்டு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபர்தராக 2 வீக்ஸ் கேண்டில் ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோன்னா 2 வீக்ஸ் கேண்டில், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த வீக் வந்து ஒரு புல் பேக் வருதான்னு. டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் மூமெண்ட்ஸே இல்லை. சேம் பிளேஸ்லேயே தான் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நமக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா 24,475 கீழே டெய்லியில் கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது ஃபர்தராக செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் 25,150 மேலே போகும்போது தான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 மினிட்ஸ் கேண்டில் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பார்க்கலாம். மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் 2 டேஸில் வந்துட்டு சைட்வேஸில் தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. மேபி இங்கேருந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா 24,475 வரும்போது அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம ஒரு பையிங் பார்க்கலாம். அப்படி இல்லை அங்கேருந்து கீழே இன்னும் ஃபர்தராக க்ளோஸ் ஆகுது, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா செல் சைடில் இருக்கிறது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வியூ. பார்க்கலாம் ஜூன் மந்த் எப்படி போகுதுன்றதை டெய்லி பேசிஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபர்தராக ஸ்டாக்ஸ் பற்றின ரிலேட்டடான எல்லா விஷயமும் அதில் அப்டேட் பண்ணலாம். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.